ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சித்தி பையன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆனுவல் டே இருக்குது. நம்ம இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், இங்கே வந்து பிஎம்ஆர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்கு பேனரு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இது பார்க்க ஸ்கூல் மாதிரியே இல்லை, ஏதோ மண்டபம் மாதிரி தான் இருக்குது. கல்யாண மண்டபம் மாதிரி தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப பெரிய ஸ்கூலு. சீரியல் லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 10th வரைக்குமே இருக்குது. என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா 9th படிக்கிறான். இப்போ வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் டீ வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், டான்ஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்கேஜி பசங்க, யூகேஜி பசங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே டான்ஸ் ஆடினாங்க. எல்லா பசங்களுக்கும் ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. யூகேஜி பசங்க பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கராத்தே ரொம்ப சூப்பராகவே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆடினாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சின்ன பசங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தலையில் வந்து பிரேக் பண்ணி விடுறாங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து தலையில் வந்து அந்த ஸ்டோன் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபயர் வச்சுட்டு அவங்க வந்து கையில் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ஒரே ஷாட்டில் எல்லாமே பிரேக் பண்ணி விட்டுட்டாங்க. இதே மாதிரி செகண்ட் பேட்சுக்கும், ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் 2 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் ஷேக்காக இருக்குது ஃபோனு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்தே மாதரம் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க. என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா 9th படிக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு டான்ஸ் ஆடி முடிக்கிறதுக்குள்ளாரியே. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா 2 டைம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டாங்க. ஆஃப்டர்நூனும் அப்புறமா பார்த்திங்கன்னா டின்னருக்கும் இங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்து எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. எல்கேஜிலேருந்து 10th வரைக்குமே எல்லாருமே டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குங்க ஸ்கூலில். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த டான்ஸ் எல்லாருமே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஆனுவல் டே முடிஞ்சிடுச்சா இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எல்இடி டிவி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்டேஜில் ஆடுறது பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் பார்க்க முடியலன்னு நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருப்போம். நீங்கள் எவ்வளோ பேர் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஆனுவல் டேக்கெல்லாம் டான்ஸ் ஆடிருக்கீங்க? இல்லைன்னா ட்ராமா போடுவாங்க, அப்படி இல்லைன்னா காமெடி எல்லாமே இங்கே வந்து ஆட் பண்ணி காட்டுவாங்க. ஜென்ட்ஸு பார்த்திங்கன்னா பாதி வந்து காமெடி வந்து எடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரி ஆனுவல் டே போகும்போது. பாருங்கள், பரதநாட்டியம் எல்லாம் ரொம்ப வந்து சூப்பராக விளையாடினாங்க. பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே ஸ்கூலில். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான்.
அவ்வளோதான். நம்ம வந்து 10 வரைக்குமே நம்ம வந்து இருந்தோம். பசங்களுக்கும் தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான். ஸ்வீட்டு, பொரியல், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒப்பட்டு எல்லாமே வச்சாங்க. வெஜிடபிள் புலாவ், அப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்மளும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னு அப்போ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஷோவில் வந்து பார்க்குறேன். பாய்.